ஜாதிகளுடைய எல்லா ஞானிகளிலும் அவர்களுடைய எல்லா ராஜ்யத்திலும் உமக்கு ஒப்பானவர் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசி எப்பொழுது சொல்கிறார் என்று பார்க்கும்போது முந்தின வசனங்களை வாசித்தீங்கன்னா புறச்சாதிகள், ஹல்லேலூயா, glory to God. இரண்டாவது வசனத்தை வாசித்தீங்கன்னா புறச்சாதிகளுடைய
என்றார்கள். கர்த்தரை சேவிக்கிறீர்கள் என்றால் என்ன செய்வீர்கள்? அவருடைய சத்தத்துக்கு மாத்திரம்தான் கீழ்ப்படுவீர்கள். ஆமென். எல்லா சத்தத்தையும் கேட்டு தலையாட்ட மாட்டேன். ஆமென். எல்லா சத்தத்தையும் கேட்டு தலையாட்டி கொண்டிருக்க மாட்டேன். அவங்க சொன்னாங்க தலையாட்டி பொம்மைகளை இருக்கக்கூடாது. கர்த்தரோ மெய்யான தேவன். என்ன நோக்கத்தோடு வருகிறோம்? கர்த்தரோ
ஹalleluya. இந்த மெய்யான தெய்வத்தை குறித்து எப்படி ஜீவனுள்ள தெய்வம், உண்மையான தெய்வம் தேடி வந்திருக்கார். தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு, வாடி நின்ற என்னையே வாழ வைத்திட தேடி வந்த தெய்வம் இயேசு, வாடி நின்ற என்னையே வாழ வைத்திட தேடி வந்த தெய்வம் இயேசு, பாவியாக இருந்த என் பாவம் போக்கினார், ஆழ்த்தும் என்னையே வாழ வைத்திட்டார். ஹalleluya. அவர் அன்பின் தெய்வம், நம்முடைய தேடி வந்த தெய்வம். உதாசீனப்படுத்தாத, அவரையும் எல்லாரோட ஒண்ணா நினைக்காத, ஏதோ தீய சக்திகளுக்காக இயேசுவை விற்று போனார். ஆமென். ஹalleluya. அதன் மூலம் மகா கேவலம் வேற ஒன்றும் கிடையாது. ஹalleluya. அதை விட இயேசுவை அறியாதவர்கள் பாக்கியவான். இயேசுவை பற்றியே தெரியாதவங்க கூட பரலோகம் போயிடும். கடைசி நிமிஷத்துல இயேசுவை பற்றி கேள்விப்படும். இவ்வளவு மெய்யான தெய்வத்தை அறிந்த பிறகு அவரை சாதாரண வகையில் நினைத்தார். அதை போல பரிதாபம் வேறு ஒன்று கிடையாது. ஆமென். ஹalleluya. தேவனுடைய நாமத்தை உயர்த்து, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை மகிமைப்படுத்து. அவரே மெய்யான தெய்வம். ஆமென். ஹalleluya. ஹalleluya. அப்படியானால் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஹalleluya. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் தெய்வம் நம்புறது, இயேசுவை நம்புறது, அப்படிதான் என் மனசுல இருக்காரு, போது நினைக்கிறேன், நடக்கும்போது நினைக்கிறேன், சரிங்க. ஆனா இயேசு மெய்யான தெய்வம், உன் தெய்வம். ஆனா அவர் என்ன சொல்றாரு நீ கேட்கணும். விசுவாசம் கேள்வினால வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால வரும். ஆமென். அவர் என்ன சொல்றாரு கேட்கணும், கேட்டு அதுபடியே செய்யணும். அதுதான் மெய்யான தெய்வத்தை பிள்ளைகளாய் இருப்போம். ஹalleluya.
அல்லேலூயா. எல்லாத்துக்கும் இங்க வந்தா தோத்துறோம் தோத்துறோம் தோத்துறோம், அங்க போனா அங்க அதுக்கு ஏத்த மாதிரி ஆத்துறோம் ஆத்துறோம் ஆத்துறோம். ரெட்ட வேஷம் இருக்கக்கூடாது, ரெட்ட வேஷம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் தெய்வமானால் தெய்வமாகட்டும், பாகால் உனக்கு தெய்வமானால் தெய்வமாகட்டும். யாரை சேவிக்க போறாரு? உனக்கு நான் எந்த கம்பல்ஷன் கிடையாது. ஆண்டவர் உன்னை அடிக்க போறதில்லை, உன்னை தண்டிக்க போறதில்லை. நீ கர்த்தரே கர்த்தரோ மெய்யான தெய்வம் என்று அறிந்து கொண்டாய் என்றால் கர்த்தரை சேவிப்பார். அல்லேலூயா. நீ ரெண்டு கேட்டா அவனும் வேணும் இதுவும் வேணும், என்னால விட முடியாதுன்னு ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சுக்கோமா? நான் சொல்றேன், கர்த்தரோ மெய்யான தெய்வம் அறிந்து கொண்டா அவனுக்கு இருக்கியா பிடிச்சுக்கோ. இல்லையா வேற தெரிஞ்சியா அப்படியே போயிடுது. யாரும் கட்டாயப்படுத்தல. இது கட்டாய மத மாற்றமே கிடையாது. பலருக்கு வந்து சும்மா பொய்யா பேர வைக்கிறார். இது கட்டாய மத மாற்றமே இல்லை. இது மனமாற்றம். தெய்வத்தை அறிந்து கொண்டு, ஒன்றான மெய் தெய்வத்தை அறிந்து கொண்டு, ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொண்டு, நித்திய ராஜாவை அறிந்து கொண்டு, கர்த்தரோ மெய்யான தெய்வம் என்று அறிந்து கொண்டு, உமக்கு ஒப்பாதவர் யார் என்று அறிந்து கொண்டு, ஆகையினால் நான் இயேசுவை பின்பற்றுகிறேன். அல்லேலூயா. 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 நீ பல சப்தங்களை கேட்பாய் என்று சொன்னால் கர்த்தரோ மெய்யான தேவன் என்ற நிச்சயத்தை நீ இழந்து விடுவாய். அல்லேலூயா. அவரே மெய்யான தேவன் என்பதை நிச்சயத்தை நீ அறிந்து விடுவாயாக. இன்னும் கூட ஒரு மதம் அதுவும் மதம் இருந்தது அப்படி ஒரு சரித்திர சமமாகிவிடும். எம்மதமும் சம்மதம் அல்ல கிறிஸ்தவம். அவன் ஏனென்றால் அவன் உயிருள்ள தெய்வம், உண்மையுள்ள தெய்வம். அல்லேலூயா. மற்றவங்களை பார்த்து என் அப்பான்னு சொன்னா சும்மா இருப்போமா? என் அம்மான்னு மற்றவங்களை பார்த்து உன் பிள்ளை சொன்னா சும்மா இருப்பியா? அல்லேலூயா. ஒன்றான மெய் தெய்வம் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. அவரை நீ அறிந்திருந்தாயா அவரை பின்பற்று, இல்லாவிட்டால் நீ யாரை பின்பற்று? கர்த்தர் தெய்வமானால் தெய்வமாகட்டும், பாகால் தெய்வமானால் தெய்வமாகட்டும் என்று எலியாவுக்கு சவால் விடுகிறார். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு ஜனங்க என்ன செய்யறாங்க? நம்ம ஊரோட ஒத்து வாழணும், உலகத்தோட ஒத்து வாழணும். நீங்க நம்ப மாட்டீங்க. ஆதி நாட்களில் இந்த பரிசுத்த உணர்வுகள் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. glory to God. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால ஒரு ஊர்ல ஏற்றுக்கொண்டாங்க. இப்ப எங்க பார்த்து கிறிஸ்தவமா இருக்குது. அந்த நாட்கள் எல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்கன்னா ஒரு பாஸ்டர் ஒருத்தர் சொல்லுவார், நாங்க ஏற்றுக்கொண்ட புதுசுலமா அல்லேலூயா glory to God. நாங்க ஊருக்கு தள்ளி எத்தனையோ மைல் தூரம் தான் போய் நாங்க தண்ணி எடுத்துட்டு வரணும். எவ்வளோ மைல் தூரம் போய் தான் நாங்க என்ன செய்யணும்? தலை முடி வெட்டுறதுக்கு அந்த என்னது சவகு அவங்க போய் ஊருக்குள்ள வர மாட்டோம். அப்புறம் சேவ் பண்ண மாட்டாங்க. எல்லாத்துக்கும் ஒதுக்கி வச்சது போல நடக்கும். தூரமாய் போய் நம்ம தண்ணி எடுத்துட்டு வருவோம். ஒதுக்கப்பட்டவர்களை போல இருக்கும். அப்படியெல்லாம் கஷ்டம் அனுபவித்தாங்க மெய்யான தெய்வத்தை அறிந்து கொள்வதற்கு. அல்லேலூயா. இன்னைக்கு ஏன் நமக்கு கஷ்டம் வரல தெரியுமா? ஊரோடு அல்லேலூயா. glory to எல்லாத்துக்கும் சம்மதி, எல்லாத்துக்கும் தலையாட்டி, எல்லாத்துக்கும் இணங்கிப்போம், எல்லாத்துக்கும் செஞ்சுப்போம். மெய்யான தெய்வத்தை அறிந்து கொண்ட பிறகு எப்படி உன்னாலே மற்ற காரியங்களில் கலக்க முடிகிறது? பிரித்து எடுக்கப்பட்டவர்கள் தான் தேவ ஜனம். உலகத்தில் இருந்து, பாவத்தில் இருந்து, பிசாசில் இருந்து உன்னை நீ பிரித்து காக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்தவ மார்க்கம். அல்லேலூயா. உலகத்தில் இருந்தால் நாம் உலகத்தார் அல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த மனம் நமக்குள்ளே எப்பொழுதும் இருக்க வேண்டும். கர்த்தர் தெய்வமானால் தெய்வமாகட்டும், பாகால் தெய்வமானால் தெய்வமாகட்டும் என்று சொல்லுகிறார். ஜனங்கள் கண்களெல்லாம் அமைதியா இருந்தாங்க. அப்பொழுது அவன் என்ன சொல்றான்? பாகால் தீர்க்கதரிசி 450 பேரை வர சொல்லுவான் என்று சொல்லி ஒரு நல்ல ஒரு அகழியை வெட்டி நிறைய வந்து நீங்க நேரம் இல்லை வாசிக்க. நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த பலிபீடத்தை செப்பனிடுகிறான். 32ல 33ல விறகுகளை அடுக்கிறான். ஒரு காளையை கொண்டு வந்து வெட்டி விறகுகள் மேல் வைக்கிறான். பின்பு 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்க தகவல் விறகுகள் மேல் ஊற்றுகள் என்றான். 2வது தரம் அப்படியே ஊற்றினார்கள். 3வது தரம் ஊற்றினார். தண்ணி நிறைய ஊற்றப்படுது. விறகு மேல ஏறியுமா? தண்ணி ஊற்றின விறகு மேல தண்ணி ஏறியுமா? இதுல எவ்வளவு குடம் தனித்தனியா ஊற்றுறாரு, குடமா தண்ணீர். பலிபீடத்தை சுற்றிலும் அந்த வாய்க்காலை வெட்டியிருக்காங்க. வாய்க்கால் எல்லாம் தண்ணீர், பலி மேலெல்லாம் தண்ணீர், விறகு மேலெல்லாம் தண்ணீர். இப்பொழுது சொல்லுகிறான், அல்லேலூயா glory to God. பாகால் தீர்க்கதரிசிகளை பார்த்து சொல்லுகிறான், உங்கள் தெய்வன் நீங்க கூப்பிட்டு அப்படி நீங்க இறங்கி
எழுந்து 17வது வசனம், பிள்ளைகளின் தன் மனைவியை ஒட்டகங்கள் மேல் ஏற்றி அவன் தன் மாமன் வீட்டிலிருந்து புறப்பட்டு போகிறான். 30. இப்பொழுதும் தகப்பன் வீட்டின் மேலுள்ள வாஞ்சையினால் நீ புறப்பட்டு போகிறதுனால் போகலாம், என் தெய்வங்களை ஏன் திருடி கொண்டு போகிறாய் என்று கேட்டார். அப்பொழுது யாக்கோபு லாபானுக்கு பிரதியுத்தரமாக, உங்கள் குமாரத்திகளை நான் கொண்டு வந்ததினால் நாங்கள் குளித்து வைத்துக் கொள்வீர் என்று அஞ்சியதினால் இப்படி வந்துவிட்டேன். ஆனாலும் யாரிடத்தில் உங்களுடைய தெய்வங்களை கண்டுபிடித்தீரோ அவரை உயிரோடு விட வேண்டாம். உங்களுடைய பொருட்கள் ஏதாவது என் வசத்தில் உண்டானால் நீர் அதை நம்முடைய சகோதரருக்கு முன்பாக பரிசோதித்து அதை எடுத்துக் கொள்ளும் என்றார். ராகேல் அவரை திருடி கொண்டு வந்ததை யாக்கோபு அறியாதிருந்தார். அல்லேலூயா. அவன் புறப்படும் போது, மாமன் வீட்டிலிருந்து புறப்படும் போது ராகேல் அவங்க அப்பா வீட்டிலிருந்து வரும்போது என்ன செய்துட்டா, ஒரு சொருபத்தை திருடி கொண்டு வந்து விட்டார். கொண்டு வந்துட்டு அவன் எல்லா இடங்களிலும் தேடலாம் என்ன செய்யற, ஒட்டகத்தின் சேரத்தின் கீழே வைத்து அது மேல உட்கார்ந்து கொண்டு ஸ்திரீகளுக்கு வழிபாடு இருக்கப்பா என்னால எழுத முடியாதுன்னு சொல்ற அவன் போய் விடுகிறான். அந்த சுரூபத்தின் மேல் ஆசைப்பட்டு அதை வீட்டுக்குள்ள ஒழிச்சு வச்சா கடைசியில் அவளால போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியல. வேதம் சொல்லுது, வழியிலே ராகேல் மறித்து போய் அடக்கம் பண்ணப்பட்டாள். அல்லேலூயா. இப்படி பழைய வாழ்க்கையும் புதிய வாழ்க்கையும் கலந்தீங்கன்னா ஓட்டத்தை ஓடி முடிக்க முடியாது. அவன் அல்லேலூயா. கர்த்தர் தெய்வமான தெய்வமாகட்டும், பார்க்காத தெய்வமான தெய்வமாகட்டும். யாரை சேவிக்க போகிறது? ஒரு சொருபத்துக்கு திருடி கொண்டு வந்து அதை ஒழிச்சு வச்சா பத்திரமா சொருபம் காப்பாற்றப்பட்டதான இவளால அவன் குடும்பத்தோட போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியாம வழியிலேயே அவள் அடக்கம் பண்ணப்பட்டு போனான். ஓட்டத்தை முடிக்க முடியல. மாத்திரமல்ல, திருடிக்கு வந்ததுனால என்ன ஆச்சு, சொருபத்தை கொண்டு வந்ததுனால சத்ரு பின் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா. சத்ரு போராட்டம் ஏன் உனக்கு, ஏன் போராட்டங்கள் ஏன் உனக்கு, ஏன் கஷ்டங்கள் ஏன் எனக்கு உனக்கு, ஏன் இந்த வேதனைகள்? அல்லேலூயா. முழுமையுமாக தேவனுக்கு மனதை திருப்பிப்பார். கர்த்தர் உன்னை தேடி வருகிற தெய்வம். சூழ்நிலைகளுக்காக தானியேலின் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்தீர்கள். அதுக்கப்புறம் போகலாம். தானியேலின் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம். நேபுகாத்நேச்சார் என்ன செய்யலாம், ஒரு பெரிய சிலையை ஒன்று பண்ணி வைத்துட்டு அதை நீங்கள் வணங்க வேண்டும் என்று தன்னுடைய ஜனத்துக்கெல்லாம் கட்டளை கொடுக்கும் போது தானியேலுடைய தந்தர்களாகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிற 3 வாலிபர்களும் உறுதியாய் இருக்கிறார்கள். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தெய்வம் எங்களை தப்புவிக்க அவர் எப்படி இருக்கிறார், வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ராஜா என்ன சொன்னா, அந்த பெரிய பொற்சிலையை நிறுத்தி அதை எல்லாரும் வணங்க வேண்டும். வணங்காமல் போனால் அவர்கள் அக்னி சூளையிலே போடப்படுவார்கள். அல்லேலூயா. தானியேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் நீங்கள் வாசித்து பார்த்திருந்தால், அல்லேலூயா, glory to God. 15. இப்பொழுதும் எக்காலம் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். அல்லேலூயா. இதுதாங்க கர்த்தரோ மெய்யான தேவன் என்ற ருசி பார்த்தவர்கள். அல்லேலூயா. ஓ, glory to God. கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவர் இல்லை என்று ருசி பார்த்தவர்கள். அல்லேலூயா. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் எங்களை நீங்களாக்கி விடுவிப்பார். அடுத்த வசனம் பாருங்க, இன்னும் நல்லா இருக்கும். விடுவிக்காம போனாலும் அவரால முடியும்பா. நீ ராஜா, எல்லா ராஜாக்களுடைய இருதயமும் அவர் கையில தான் இருக்கு, தெரியுமா? அல்லேலூயா. அவர் அனுமதிக்காம எந்த ராஜாவும் ஒரு அணுவும் அசையாது. ஆகையினாலே நேபுகாத்நேச்சாரை பார்த்து சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் தப்புவிப்பார். விடுவிக்காம போனாலும், ஒருவேளை விடுவிக்கலனா, பயந்து போயிடுவனா, வணங்கிடுவனா, விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீ நிறுத்தின போர்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்று ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். அல்லேலூயா. அவர் சொல்றாங்க, தெளிவா சொல்றாங்க, விடுவிக்காம போனாலும் ஆண்டவர் எனக்கு உதவி செய்ய
நீங்களாம் ஒரு தேவ ஜனம். எப்படி இருக்கு கர்த்தரை நம்பிக்கை? எப்படியாக கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள்? இயேசுக்காக உன்னால் நிற்க முடியுமா? சோதனை காலத்திலே, பரீட்சை காலத்திலே, வேதனை காலத்திலே, சவால்களுக்கு மத்தியிலே நிற்கிறாயா? இல்லது ஒத்து போய் கொண்டிருக்கிறார்? இயேசுக்காக நின்றா இவன் நின்றாங்க. ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்து விட்டது. அவன் அவர்களை சொல்றான், ஒரு மடங்கு அக்கறையும் சொன்ன இப்ப 7 ஆகும்பா. இவ்வளவு என்னிடத்துல பேசுறாங்களா? அவருடைய கையும் காலையும் கட்டி கொண்டு போய் நெருப்புல போட்டார்கள். கொண்டு போனவங்களெல்லாம் நெருப்பு சுட்டிருச்சு, சாப்பிடுச்சு. ஆனா இவர் நெருப்புல போடப்பட்ட போது ராஜா பார்க்கலாம், அவர் நடக்கிறான், ஏசி ரூம்ல நடக்கிற போல 7 மடங்கு நெருப்புல நடக்கிறார்கள். ராஜா பார்த்து சொல்றான், 3 பேர் எல்லாம் போட்டோம், இப்ப 4 பேர் இருக்காங்களப்பா. யாரு 4வது மனுஷர்? தேவகுமாரனை போல இருக்கிறார்கள். யார் அவர்கள்? நீ அந்த இயேசுக்காக சவாலாக நின்றார்களா? இயேசு எனக்கு சும்மா ஆண்டவரே ஆண்டவரே இயேசுப்பா இயேசுப்பா இயேசுப்பான்னு வரமாட்டேன். நீ ஏமாத்துற ஆளுன்னு தெரியும். பரீட்சையில நிற்கிறியா? சோதனையில நிற்கிறியா? இயேசுக்காக உண்மையா இருக்கிறியா? அப்பதான் ஏமாத்துக்காரங்கள அவள் நல்ல இருதயத்தை பார்க்கிறது. அல்லேலூயா. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை காண்கிறான். ஆகையினாலே உண்மையாக என் தேவனுக்காக நின்றபடினாலே தேவன் அங்கே இறங்கி விட்டார். ராஜா சிங்காசனத்தை விட்டு இறங்கிட்டார். அல்லேலூயா. அந்த நெருப்படையில வருகிறார். ஜீவனுள்ள தேவனுடைய தாசர்களே வெளியே வாங்க, நீங்க ஆராதிக்கிற தெய்வம் தான். வானத்திலும் பூமியிலும் வாசித்து 16வது வசனம், 26வது வசனம். அப்பொழுது நேபுகாத்நேச்சார், இது கட்டுக்கதையாக சரித்திரத்துல பாருங்க, பிள்ளைங்க படிக்கிறாங்க ஹிஸ்டரி, அதுல நேபுகாத்நேச்சார் பத்தி வரும். ஆமென். சரித்திரத்துல இருந்த ஒரு ஆள் தான். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் எரிகிற அக்கினி சூழலின் வாசல் அருகில் வந்து, உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். அப்பொழுது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்கினியின் நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள். தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷனுடைய சரீரத்தின் மேல் அக்கினி பலம் செய்யாமலும் அவருடைய தலைமுடி கருகாமலும், அப்புறம் என்னாச்சு, அவருடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் வாசனை கூட அவர்கள் மேல் வீசாமலும் இருந்தது. ஆமென். நீ கடுப்புல வேலை செய், கொஞ்சம் ஊதுறாங்க வச்சு ஊது, பூ அப்படி ஊதுனாலே அவன் மேலெல்லாம் நெருப்பு வச்சுட்டாரு. 7 மடங்கு அக்கினிக்குள்ள போயிருக்கிறாங்க. அவங்களுக்கு அக்கினி வாசனையே ஏறும். முடி கழுத்துல, துணி வெந்து போகல. இதுதான் மெய்யான தெய்வம். அல்லேலூயா. எப்ப மெய்யான தெய்வத்தை பார்க்கலாம்? மற்றவங்க பேசுறதெல்லாம் கேட்கணும். போட்டுட்டுனா சோதனை இருக்கு. பரீட்சையில நின்று, சோதனை நின்று, சவால்ல நின்று, இயேசுவே மெய்யான நின்று பார், அப்பதான் அவங்க இறங்குவார். ஆமென். இப்ப நம்ம நடிச்சுட்டு எல்லாருக்கும் தலையாட்டி எல்லாருக்கும் நல்ல பிள்ளை பேர் வாங்கிட்டு, நல்ல பிள்ளை பேர் எல்லாருக்கும் வாங்கிட்டு கூட்டத்தோட கூட்டமாய் நரகத்துல போய் முடிவடைறதுக்கா? இதே இந்த 3 மக்கள் கர்த்தருக்காக நின்றபடினால நடந்த சம்பவம் என்ன? வாசித்து பாரு. ரொம்ப அருமையான ஒரு அனுபவம். அந்த அக்கினி மண் வீசுறியா, அடுத்தது நேபுகாத்நேச்சார் பெரிய அரசனுங்க, சாதாரண ஏதோ தமிழ்நாட்டு மந்திரி அல்ல, இந்தியாவுடைய பிரதம மந்திரி அல்ல. நேபுகாத்நேச்சார் என்றாலே வல்லரசு, பெரிய அரசன், வல்லமையான பல நாடுகளுக்கு அவன் அரசனாக இருந்தான். அல்லேலூயா. அவன் இப்பொழுது சொல்லுகிறான், வாசித்து பாருங்கள் 28வது வசனம். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். இப்படி ஒவ்வொரு கிறிஸ்தவனும் நின்னா மந்திரி, முதலமைச்சர் ரட்சிக்கப்படுவாங்க, பிரதம மந்திரி ரட்சிக்கப்படுவாங்க. தேவனுக்கு ஸ்தோத்திரம் எப்படி சொன்னோம்? மங்கியுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அரசாணி பாளையத்தில் இருக்கிற சபையில் இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் யாராவது சொல்ல முடியுதா? நீ நின்னாதானே பரீட்சையில, நீ இயேசுக்காக நின்னாதானே உங்களோட கூத்துவாள். மெய்யான தெய்வத்தை கொண்டு வச்சுட்டு அவர் ஆராதிக்க தெரியல. இங்கே அவர் சொல்லுங்க பாருங்க, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்கள் தேவனை தவிர
அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம குறுக்கு வழியில உயர்ந்து வந்துடணும், குறுக்கு வழியில முன்னேற்றம் வந்துடணும், குறுக்கு வழியில பெரிய ஆளாயிடணும். சாத்தான் தான் கொடுப்பான். தேவனுக்காக பெரிய உயர்ந்து கர்த்தரால் உயர்த்தப்படணும். அவர் வைத்த பாடுகளின் பாதையிலே இயேசுவிற்காக விசுவாசத்திலே நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அதே தானியேல் புத்தகத்துல 6ஆம் அதிகாரத்துல இன்னொரு கட்டளை வருது. இது என்ன கட்டளைன்னா, தானியேலுக்கு விரோதமா நிறைய எதிரிகள் இருந்தாங்க. ஏன்? அவன் உண்மையா இருந்தான். அவனை குற்றம் பிடிக்கலாம் ரொம்ப நேரம் கவனிச்சு பார்த்தாங்க. அவன்கிட்ட குற்றம் பிடிக்க உண்மையில எல்லாத்திலும் உண்மையா இருந்தான். அல்லேலூயா. அப்போ பார்த்தாங்க, இவனை குற்றம் பிடிக்க ஒரே வழிப்பா, எப்ப பார்த்தாலும் தெய்வம் தெய்வம் தெய்வம்னு காலையில மத்தியானம் நைட்டு 3 வேளை ஒரு நாளைக்கு அவன் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ராஜாட்ட போய் போட்டு கொடுக்கலாம். அல்லேலூயா. என்ன போட்டு கொடுக்கலாம்? ராஜா 30 நாளைக்கு உண்மை தவிர வேற யாரும் வணங்கக்கூடாது. 30 நாளைக்கு ராஜா தான் எல்லாரும் வணங்கணும். இப்படி ஒரு கட்டளை போடுங்க. போட்டுட்டு மெத்தியர் பேசியர் பிரசியர் என்கிற மாறாத ஒரு சட்டம். அது என்னன்னா, ராஜாவே நினைச்சா கூட அந்த சட்டத்தை மாற்ற முடியாது. நம்ம தேசத்துல இருக்கிற போட்டா சட்டம், அந்த சட்டம் என்ன சட்டம்? போட்டா சட்டம். அந்த ராஜாவே நினைச்சாலும் அந்த சட்டத்தை மாற்ற முடியாது. அவ்வளவுதான் ஆராதிக்க போறாங்க. அதனால பரவாயில்ல அப்படின்னு ஒரு முத்திரையை போட்டாரு, முடிஞ்சிருக்காரு. தானியேலோ என்றால் 6ஆம் அதிகாரம் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், சரி நீங்க அந்த நிலைமையில தான் என்ன பண்ணுவீங்க? அது கொஞ்சம் கேட்கலாம். அப்படி ஒரு சட்டம் வருது, என்ன பண்ணுவீங்க? வீட்டுல கதவு சாத்தி வீட்டுக்குள்ள உட்காந்துருவோம். அப்படிதானே? ஒரு சட்டம் வருது, என்ன செய்வாய்? என்ன செய்வாய்? என்ன செய்வாய்? 30 நாள் தான் ஜெபம் பண்ணாம இருந்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். அப்படிதானே? 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தானியேலோ அப்புறம் கையெழுத்து போட்டு அப்படி தெய்வத்துக்கு ஜெபம் பண்ணால் அது வேண்டுதல் செய்தால் அவன் என்ன செய்யணும்? சிங்கக்கருவியில போடணும்னு அந்த சட்டத்துல இருக்கு. அப்போ ராஜா தானியேலோ என்றால் 10ஆவது அதிகார வசனம். தானியேலோ என்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும்
சிங்க கவிக்கு போய் தீவிரமாய் போய் சிங்க கவியின் பக்கத்துல வந்து ரொம்ப துன்பத்தோட கூப்பிடுவான், தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ தேவன் தெய்வம் தெய்வம் நிறுத்தியப்பா, நீ இடைவிடாமல் ஆராதித்த உன் தெய்வம் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? அல்லேலூயா. அப்பொழுது 21வது வசனம், தானியேல், ராஜாவே நீர் வாழ்க, உள்ளிருந்து சத்தம் வருது, ராஜாவே நீர் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதவனுக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். Amen. Hallelujah. எத்தனை சிங்கம் போல சாத்தான் மக்கள் நோக்கிய சக்திகளோட விழுந்த பார்த்தா நீ இடைவிடாமல் கர்த்தரை ஆராதி, அவைகள் ஒன்று உன்னை சேதப்படுத்தாது. Hallelujah. அது ஏனென்றால் ஏன் கட்டி போட்டார்? அவருக்கு முன்பாக நான், தேவனுக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உனக்கும் நான் நீதிகேடு செய்யலப்பா. Hallelujah. தேவனுக்கு முன்பாக உண்மையாயிருந்தேன், உலக வேலையிலும் நான் உண்மையாயிருந்தேன். ஆமென். Hallelujah. Oh, praise the Lord, glory to God என்று சொல்லுகிறார். அப்பொழுது ராஜா தன் ரொம்ப சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் வெளியே கொண்டு வரப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசமாய் இருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. ஆமென். ஹalleluya. ஆனால் அதே நடந்த காரியம் என்ன? 24வது வசனம், தானியேல் மேல் குற்றம் சாட்டின மனுஷரையோ என்றால் ராஜா கொண்டு வர சொன்னான். அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் முழுக்கிக் கொண்டன. ஹalleluya. Oh Jesus. கர்த்தருக்கான நிக்கல் கத்துக்கணும். எப்போ எல்லாம் நல்லா இருக்கும்போது சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே அல்ல. எல்லாம் இந்த சீருகிற சூழ்நிலையிலே, விசுவாசம் அசைக்கப்படுகிற சூழ்நிலையிலே, நம்பிக்கை இழக்கிற சூழ்நிலையிலே இயேசுவின் மேல் நம்பிக்கையா இருந்தால் அவர் இறங்குவார். ஹalleluya. எல்லாரும் தான் இயேசு மேல எல்லாம் சொல்லுவோம். இப்போது பணம் காசு நிறையா இருந்தா சந்தோஷம், எல்லா கஷ்டமே இல்லாம இருந்தா சந்தோஷம், எல்லா பிரச்சனைகளுக்கு மத்தியில் இயேசுவில் உறுதியா இருந்தால்தான் இயேசு நம்மோடு கூட இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ளலாம். ஹalleluya. ஆகையால் அநேக காரியங்களை கடைசியாக வாசிங்கள். 1ஆம் அதிகாரம் 1 தெசலோனிக்கேயர் 1:9. ஏனெனில் அவர்கள் நாமே எங்களை குறித்து என்னதென்பதையும் ஜீவனுள்ள தேவனுக்கு, ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பணும். அதுதான் மதம் மாறுறதல்ல. ஓ இந்த மதம் அந்த மதத்துக்கு தாமதம் மாறுறதில்ல, மனம் திரும்ப. ஹalleluya. ஓ ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும் அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கினை என்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாயிருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறதை அறிவிக்கிறார்கள். எதற்காக நம் ஜீவனுள்ள தேவனுக்கு மனம் திரும்பினாங்க? எதற்காக ஜீவனுள்ள விக்கிரகங்களை விட்டு ஜீவனுள்ள மெய்யான தேவனிடத்திற்கு மனம் திரும்பினார்கள்? எதற்கு? மரித்தோரிலிருந்து அவர் எழுப்புவார். ஹalleluya. இனி வரப்போகிற உலகத்துக்கு வரப்போகிற கோபாக்கினைக்கு உன்னை தப்புவிப்பார். ஹalleluya. அது மாத்திரமல்ல, பரலோகத்திலிருந்து அவர் வரப்போகிறார், இயேசு வரப்போகிறார், இயேசு வரப்போகிறார் என்று அவர் வரப்போகிறதுக்கு எதிர்பார்த்து காத்திருப்பார்கள். ஹalleluya. இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும்.